So welcome back to our channel Kritika Energy Essence. So இன்னைக்கு UGTRB 2024 பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். நம்ம கோர்ட்டில் இருக்கிற கேசஸ் வந்து எதை பொறுத்து அமையும். ஸோ இதுக்கு முன்னாடி அஃபிடவிட் பற்றி போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி தான் நேற்று போட்டிருந்த வீடியோலேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப கிளாரிட்டியாக நான் சொல்கிறேன். சிவி கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், இல்லை சிவி போகாதவங்களாக இருக்கட்டும், வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து இவங்களுக்கு மட்டும் போஸ்டிங் போடுறதா இருக்கட்டும், இல்லை போடாமல் ஃபுல் திரும்ப சேஞ்ச் ஆகுது, இது வந்து எனக்கு பர்சனலாக எந்தவித ஒப்பீனியனும் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்ததும் இப்போ நடக்க போகிற இந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து தான் எதுவுமே நடக்கும். ஸோ டிஆர்பி என்ன மாதிரியான ஒரு டெசிஷன் எடுத்து கோர்ட்டில் சொல்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதான் அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸை மட்டும்தான் நான் என்னோடய வீடியோவில் பேசியிருக்கேனே தவிர யாருக்கும் ஆதரவாகவோ எதிராகவோ பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்க வேண்டியது வந்துட்டு, இன்றைக்கி வீடியோ வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ்க்கு ரெக்வஸ்ட்டு, நிறைய இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னும் 3 இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இன்டரிம் ஸ்டே கொடுத்தது 18ஓட முடியுது. அது 20 அன்னைக்கு அட்ஜர்ன் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி 19, 20, 21 இந்த 3 நாளுமே நமக்கு 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் இன் டிஃப்ரெண்ட் கோர்ட், அதாவது மதுரை இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், இதில் வந்து நிறைய பேரோட கேசஸ் வந்து விசாரணைக்கு வர்றதுக்காக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கேஸ் கியரிங் நான் கொடுக்கல. ஸோ ப்ரேயர் என்னென்னா, டிக்ளேர் தட் த பெட்டிஷனர் இஸ் எலிஜிபிள் ஃபார் அடிஷ்னல் மார்க் இன் த காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இந்த ஓஎம்ஆரில் நான் இந்த கிரேஸ் மார்க் கொடுத்ததில் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது ப்ரேயர். ஸோ இந்த வழக்கு வந்து இன்னும் விசாரணைக்கு வந்து அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து வரலை. ஸோ நான் இது ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி 3 இம்பார்ட்டண்ட் கேசஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஓஎம்ஆர் காப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் கிரேஸ் மார்க்கில் குவாலிஃபிகேஷன் மிஸ் ஆகுது, கிரேஸ் மார்க் ஈவனாக கொடுக்கல, கிரேஸ் மார்க் கொடுக்கறதுனால ஏற்படுற ப்ராப்ளம், அதாவது கிரேஸ் மார்க் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, ஈவனாக இல்லை, இந்த மாதிரியான ப்ராப்ளம் கொடுத்து ஒரு ப்ரேயர் கொடுத்துருக்காங்க, ரிட் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. 3வது அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெட் மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டானது 3 விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் காப்பி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்து டெட்டு மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த இங்கிலீஷ் மேஜர்ஸ், இந்த கேஸ் வந்து இங்கிலீஷ் மேஜரோடது, நான் ஸ்க்ரீனில் சொல்லிகிட்ருக்குது. ஸோ எனக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது, ஆனால் என்னோடய நேம் வந்து ஸ்லீவி லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இவங்க இங்கிலீஷ் கேண்டிடேட்டு. ஸோ இப்போ இந்த 3 கேஸுமே நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது தான். ஸோ ஓஎம்ஆர் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுல நமக்கு நோட்டிஃபிகேஷனில் இல்லை, ஆனால் கேட்டிருக்காங்க. ஸோ கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து தான் இது சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ இப்போ ஓஎம்ஆர் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது, அதே நேரத்தில் கொடுங்க அப்படின்னு கோர்ட் வந்து கொடுங்க ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லும்போது அது டெஃபினட்டாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ அடுத்த கேஸை பார்க்கும்போது நம்மளோட குவாலிஃபையிங் மார்க்ஸு, இதில் வந்து நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ குவாலிஃபையிங் மார்க்ஸ் இந்த மாதிரி 25 கொஷின்ஸ் வந்து தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க, அது அந்த மாதிரி கொஷின்ஸுக்கு ஆன்சர் இல்லையா, அதை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக கொஷின் மிஸ்டேக் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு பிளண்டர் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பர்ஸு, லைஃபே சேஞ்ச் பண்ணுற நம்பர்ஸ் தான். ஸோ அது வந்து இவங்களோட ரிப்ளை பட் என்ன ஒரு லைன் கொடுத்துட்றாங்க அப்படின்னா, ஃபைனல் டெசிஷன் இஸ் சப்ஜெக்ட் டு டிஆர்பி போர்டுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒரு லைன் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த ஸ்க்ரீனில் இப்போ பாருங்கள், கனகலக்ஷ்மி அப்படின்றது அவங்க வந்து விசஸ் தமிழ்நாடு போட்டிருக்காங்க, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.
ரெக்ரூட்மெண்ட் போர்டில். இதில் என்ன அப்படின்னா இதோட ப்ரேயர் என்ன அப்படின்னா 18th ஜூன் வந்திருக்கு. அதாவது இன்டரிம் கோர்ட் ஸ்டே முடியுது. ஸோ எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா, ஸோ ஸ்டே ஆர்டர் முடிஞ்சிருச்சு, டிஆர்பி என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டே அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு, ஒரு பயம், ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ அப்படி நம்ம உடனடியாக இதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்னும் அதாவது தகவல் வந்தது இத்தனை, ஸோ நிறைய கேசஸ் வந்து ஃபைல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பட் நான் இதை வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை யாருக்கும் சந்தோஷம் கொடுக்கறதுக்காகவோ கிடையாது. ஸோ இந்த சிச்சுவேஷன் எதுவுமே சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை வந்து இப்போது இவங்க எந்த அளவுக்கு டிஆர்பி இதுக்கான கரெக்டான விளக்கத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லை இதை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான விளக்கத்தை எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த விளக்கம் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பொறுத்து தான் இருக்கும். ஸோ 3 கன்சிக்யூட்டிவ் டேஸ் 21 வரைக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் டே தான். ஸோ அதில் கொடுக்கப்படுற இதில் வந்து ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம டெஃபினேட் பண்ண முடியல அப்படின்னா, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைம்ஸில் நிறைய இடத்துல எக்ஸாம்ஸை கோட் பண்ணுறாங்க. பழைய எக்ஸாம்ஸ் இருக்கட்டும், இல்லை வேறு ஸ்டேட்டில் நடந்த எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த எக்ஸாம் இதாக இருக்கட்டும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்க கோட் பண்ணி அப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னு நம்ம கோர்ட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்கும்போது அந்த கோர்ட்டட் எந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி அவங்க கேட்குறாங்களோ அதற்கு நம்மளோட கேஸோட எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, அது வந்து நம்ம சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்ம எதையுமே இப்போ அப்போது ஃபஸ்ட்டு அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க, சிவி கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன அப்படிங்கும்போது அவங்களோட கோட் பண்ணுறது அதுக்கு டிஆர்பி கொடுக்குற ரிப்ளே பொறுத்து தான், சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஸோ யாருமே இதில் வந்து பயப்படுறதுக்கான வேலை. ஸோ திரும்பவும் இந்த வீடியோ எதுக்காக கிளியரன்ஸுக்குனா, இன்றைக்கி முடிஞ்சிடும், இன்றைக்கி இது ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு வெயிட்டிங்கில் இருக்க வேண்டாம். லெட் இட் பி இந்த வீக் இல்லை இந்த மந்த்து அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் இந்த மந்த் வரைக்குமாவது கொஞ்சம் காமாக இருங்க. சிவி கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், இல்லை இனிமேல் நம்ம லிஸ்ட்டில் வந்துடுவோமா அப்படின்னு இருக்க கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், 2 பேருமே. ஏன் அப்படின்ற பாயிண்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த மைண்ட் டிஸ்டர்பன்ஸால் ரொம்ப இந்த கோர்ட் கேஸ் இன்றைக்கி முடிஞ்சிடும், நாளைக்கு லிஸ்ட் வந்துடும், நாளான்னைக்கு வந்துடும், லெட் இட் பி, அது வரட்டும். ஸோ ப்ரொவிஷ்னல் லிஸ்ட்டாக இருக்கட்டும், ரிவைஸ்டு லிஸ்ட்டாக இருக்கட்டும், எது வந்தாலும் எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஸோ எல்லாருக்குமே அப்படின்னா போயிட்டு வந்தவங்களுக்கு கஷ்டம் இல்லையா மேடம் ரிவைஸ் பண்ணால், இல்லை அப்படியே போட்டால் அவங்க மட்டும் வேலை வாங்குறதா அப்படிங்கிற பாயிண்டில். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சால் அடுத்த ப்ராசஸ்க்கு வராங்க. ஸோ யாருக்காக இருந்தாலுமே ஒரு முடிவுக்கு வருது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே போகிறத விட ஒரு ஃபைனலுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த ஃபைனலுக்கு வர்றோம் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த வீக் வரைக்குமே நம்ம எதையுமே ஃபைனல் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ 3 முக்கியமான கேஸ் இருக்குது. ஓஎம்ஆர் கேட்டிருக்காங்க, அடுத்து அடிஷ்னல் சி, அதாவது எலிஜிபிள் இருக்குது, மார்க்கை சேர்க்கணும், அதாவது ஈவனாக இல்லை இந்த கிரேஸ் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கேஸு தான் இந்த 24 கொஸ்டின் எப்படி குவாலிஃபை ஆகும், இதோட டீட்டெயில்ஸை பொறுத்து நம்மளோட சேஞ்சஸ் இருக்கும். அதனால் பி காம், பி ஸ்ட்ராங். ரொம்ப எந்த விஷயத்துக்கும் ரொம்ப அலட்டிக்க வேண்டாம். இந்த வாரம் இன்றைக்கி வந்துருமா மேடம், இது வந்துருமா, நாளைக்கு வந்துருமா, ஒவ்வொரு விஷயமா சர்ச் பண்ணிவிட்டு இதே மைண்ட் செட்டில் இருக்க வேண்டாம். லெட் இட் பி ஃபார் அ வீக் ஆர் லெட் இட் பி ஃபார் அ மந்த். கண்டிப்பாக நல்லது நடக்கும் எல்லாருக்குமே. ப்ரேயர்ஸ் வித் ஆல் த கேண்டிடேட்ஸ். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட சேனலில் வந்துட்டு பிஜிடிஆர்பிக்கு வந்து நியூ பிகினிங் அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் வந்து இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிஜிடிஆர்பி படிக்க விருப்பப்படுறவங்க நம்மளோட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர். ஸோ டெய்லி டெஸ்ட்டு 10 கொடுத்துருக்கோம், வீக்கெண்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மந்த் எண்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ், தேவைப்படுறவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே விருப்பப்படுறவங்க நம்மளோட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முக்கியமான என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அ நியூ பிகினிங் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீக்லேருந்து காமன் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, சிலபஸ் ஓரியன்டாக இல்லாமல் சிலபஸ் இல்லாத முக்கியமான டாப்பிக்கு கவர் பண்ணிவிட்டு சிலபஸ் கன்ஃபர்மேஷன் பற்றி வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வரும். சிலபஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் தான் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ எதுக்காக இருந்தாலுமே நம்ம சிலபஸ் வந்தாலும் மாறாத விஷயங்களை கனெக்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். இதுதான் இந்த
நியூ பிகினிங் அப்படிங்கிறதுல போயிட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ்க்கு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஹவு டு ஸ்டடி இதெல்லாம் போட்டிருக்கோம். நமக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து இந்த 17/6/2024 ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய மோட்டோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷேரிங் ஆஃப் நாலேஜ் தான். ஸோ அதை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ரியலி நீடட் திஸ் வீடியோ. ரொம்ப இதை கன்ஃபியூஸ்டாக இருக்கவங்களுக்கோ இல்லை இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு இருக்கவங்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலத்தினால் செய்த உதவி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ all the best for the PGTRB aspirants to get a job in the 2024. Thank you for watching. Thank you friends.